சாந்தி 11/5/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை தனக்கு சமமாக மகிமைக்கு தகுதி உடையவராக மாற்றுவதற்கு பாபா வந்திருக்கின்றார். பாபாவிற்கு என்னென்ன மகிமைகள் இருக்கிறதோ அவற்றை இப்போது நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள். கேள்வி: பக்தி மார்க்கத்தில் பரமாத்மா நாயகனை முழுமையாக புரிந்து கொண்டிருந்தாலும் மிகவும் அன்போடு எந்த வார்த்தைகளை கூறுகிறார்கள், அத்துடன் நினைவும் செய்கிறார்கள்? பதில்: நாயகனே, நீங்கள் வரும்பொழுது நாங்கள் உங்களை மட்டும்தான் நினைவு செய்வோம். மற்ற அனைத்திலிருந்தும் புத்தி யோகத்தை துண்டித்து தங்களுடன் இணைப்போம் என மிகவும் அன்போடு கூறுகிறார்கள், நினைவும் செய்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளே, நான் வந்திருக்கின்றேன், ஆத்ம உணர்வு உடையவராகுங்கள். உங்களுடைய முதல் கடமை அன்போடு பாபாவை நினைத்தலாகும் என பாபா கூறுகின்றார். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஜீவ ஆத்மாக்களுக்கு பரம்பிதா பரமாத்மா நான் ஒரு சாதாரண முதியவரின் உடலில் வருகிறேன் என புரிய வைக்கிறார். ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடிய இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு பரமாத்மா இவ்வாறு புரிய வைக்கிறார், நான் ஒரு சாதாரண முதியவருடைய உடல்ல வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. வந்து பல குழந்தைகளை படிக்க வைக்கின்றேன். பிரம்மா முக வம்சாவளி பிராமண குழந்தைகளுக்குத்தான் புரிய வைக்கின்றேன். நிச்சயம் வாய் வம்சாவளிகளுக்குத்தான் புரிய வைப்பார். மற்றபடி வேறு யாருக்கு புரிய வைப்பார்? குழந்தைகளே, நீங்கள் என்னை பக்தி மார்க்கத்தில் ஓ பதித்த பாவனா என அழைத்தீர்கள். முக்கியமாக பாரதத்திலும் முழு உலகத்திலும் அனைவரும் அழைக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் அப்படி சொல்லி அழைச்சோம் பாபாவை, ஓ பதித்த பாவனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து கூட யாருக்கு புரிய வைக்கிறாரு அப்படின்னா, பிரம்மாவினுடைய முக வம்சாவளி வாய் வம்சாவளிகளுக்கு தான் புரிய வைப்பார், வேற யாருக்கும் புரிய வைக்க முடியாது. பாபாவிற்கு எவ்வளவு மகிமை இருக்கிறதோ அவ்வளவும் குழந்தைகளுக்கும் இருக்கிறது. பாபா குழந்தைகளை அதிகமாக மகிமைக்கு உரியவர்களாக மாற்றுகிறார். எப்பொழுதும் சிவபாபா இவர் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார் என புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாதான் ஒன்று இன்னொன்றுடன் பேசுகிறது. ஆனால் மனிதர்கள் தேக உணர்வின் காரணமாக இன்னார் படிக்க வைக்கிறார் என நினைக்கிறார்கள். உண்மையில் அனைத்தையும் செய்வது ஆத்மாதான். இப்பொழுது பாபா முற்றிலும் எளிய விஷயங்களை புரிய வைக்கிறார். நீங்கள் அதிகமாக தேக உணர்வில் இருக்கிறீர்கள். ஆகவே பாபா கொடுக்கும் ஆஸ்தியின் போதை ஏறுவது இல்லை, உங்களுக்கு நிறைய போதை ஏற வேண்டும். பகவானை சந்திப்பதற்காகத்தானே நிறைய பக்தி செய்தார்கள். யாகம், தவம், தானம், புண்ணியம் போன்றவைகளை செய்தல் அனைத்துமே பக்தியாகும். இதெல்லாம் ஒரு பகவானை சந்திப்பதற்காகத்தான் அவ்வளோ பண்ணோம் பக்தியில. பக்தி மார்க்கத்தில் பூஜை செய்வதற்காக பெரிய பெரிய லிங்கங்களை வைத்து விடுகிறார்கள். ஏனென்றால் பிந்துவின் ரூபத்தை காண்பித்தால் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு புள்ளிதான் கடவுள்னு உண்மையான ரூபத்தை காண்பித்தோம் அப்படின்னா யாராலையுமே புரிஞ்சுக்கிட முடியாது. இதுவோ நுணுக்கமான விஷயமாகும். பரமாத்மாவை அகண்ட ஜோதி சொரூபம் என்கிறார்கள். அவருடைய ரூபம் மிக பெரியது என மனிதர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அவர் இருப்பதோ ஒரு சிறு புள்ளிதான். குழந்தைகளே, நாம் பல வருடங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள். இப்பொழுது நேரமோ மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது என பாபா புரிய வைக்கிறார். பாபா அந்த பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கிறார் என்பதில் நிச்சயம் இருக்க வேண்டும். நாம் இவர் மூலமாக உங்களுக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடைசி ரகசியத்தை தெரிவிக்கின்றேன் என பாபாவை கூறுகின்றார். பாபா ஞானக்கடல் என்பது உங்களுடைய புத்தியில் வர வேண்டும். மனித சிருஷ்டியின் விதை ரூபம் ஆவார். அவர் இந்த நாடகத்தின் முதல் இடை கடைசியை அறிந்துள்ளார். அவரோ பதித்த பாவனர்.
பாபாவின் தொழில் என்னவோ அதுவே உங்களுடையதும் ஆகும். நீங்களும் பதித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குகிறீர்கள். உலகத்தில் ஒரு தந்தைக்கு 3-4 குழந்தைகள் இருப்பார்கள். சில பிள்ளைகள் மிகவும் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவார்கள். சிலரோ மிகவும் கீழான நிலையில் இருப்பார்கள். இங்கேயோ பாபா உங்களுக்கு பதித்தர்களை பாவனமாக ஆக்குங்கள் என்ற ஒரே தொழிலைத்தான் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். என்னை நினையுங்கள் என்ற லட்சியத்தையும் அனைவருக்கும் கொடுங்கள் என சிவபாபா கூறுகின்றார். இப்பொழுது நீங்கள் தங்களை சரீரம் என நினைக்காதீர்கள். அடிக்கடி ஆத்மா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆத்ம உணர்வு உடையவராக ஆகுங்கள் என பாபா புரிய வைக்கிறார். தந்தையும் நிராகாரராக இருக்கிறார். இங்கே புரிய வைப்பதற்காக சரீரத்தை கடனாக எடுக்க வேண்டி இருக்கிறது. சரீரம் இல்லாமல் புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு தனது சரீரம் என்று இருக்கிறது. பாபாவோ கடனாக எடுக்கிறார். மற்றபடி இதில் பிரேரணை போன்ற விஷயங்கள் எதுவும் கிடையாது. மேலிருந்தே அப்படி சொல்லி தருவார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இவருடைய உடலை கடனாக எடுத்திருக்கிறாரு. நான் இவர் உடலை கடனாக எடுத்து குழந்தைகளுக்கு படிக்க வைக்கின்றேன் என பாபாவை கூறுகிறார். இப்பொழுது வீட்டிலேயே இருங்கள், இந்த சேவையும் கூட செய்து கொண்டிருங்கள் என குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாயகனை அரை கல்பத்தில் நாயகிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். இதை யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வையுங்கள். பக்தி மார்க்கத்தில் அனைவரும் அவரைத்தான் நினைவு செய்தார்கள், ஓ நாயகனே என்று. ஆனால் அந்த நாயகனை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. மிகவும் அன்போடு நினைவு செய்கிறார்கள். பாபாவை நினைத்தல்தான் குழந்தைகளாகிய உங்களுடைய முதல் கடமையாகும். ஆண் குழந்தைகள் எப்பொழுதும் தந்தையையும், பெண் குழந்தைகள் எப்பொழுதும் தாயையும் நினைக்கிறார்கள். தனக்கு ஒப்பானவர்கள் அல்லவா? ஆண் குழந்தைகள் நாம் தந்தையின் வாரிசாவோம் என நினைக்கின்றது. பெண் குழந்தைகள் அவ்வாறு கூற முடியாது. அது நாம் தந்தை வீட்டிலிருந்து மாமியார் வீட்டிற்கு செல்லுவோம் என நினைக்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு நிராகாரத்திலும் சாக்காரத்திலும் தந்தை வீடு இருக்கிறது. தந்தை அனைவரையும் விடுவிக்கக்கூடியவர். அவரே அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் ஆவார். மற்ற அனைவரும் தனக்கே நன்மை செய்து கொள்ள முடியவில்லை என்றால் மற்றவர்களுக்கு என்ன செய்வார்கள்? தந்தையோ குப்தமாகத்தான் வருகிறார். முதலில் ஆரம்ப கட்டத்தில் பாபாவின் கவர்ச்சி இருந்தது. யஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் பலர் வந்தனர். ஆரம்பத்தில் முற்றம் முழுவதும் நிறைந்து போனது. அங்கே மதுபனில் சொல்கிறார், பாண்டவ பவனில் அங்கே முற்றம் ஆங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முழுவதுமே நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா பாபாவினுடைய கவர்ச்சி இருந்துச்சு. நீதிபதிகள், மேஜிஸ்ட்ரேட் அனைவரும் வந்தனர். பிறகு விகாரத்தின் சண்டை ஆரம்பமாகியது. குழந்தை பிறக்கவில்லை என்றால் சிருஷ்டி எப்படி நடக்கும் என கூறினார்கள். இந்த சிருஷ்டியோ பெருக வேண்டும் என்பதே சட்டமாகும். ஆனால் காமம் மிக பெரிய எதிரி, அதை வெற்றியடைய வேண்டும் என்பது பகவான் வாக்கு என்பதை மறந்துவிட்டனர். ஒரு தந்தைதான் படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த விளையாட்டு முழுமை அடைகிறது. அனைத்து நடிகர்களும் வந்துவிட்டார்கள். பாபாவும் வந்துவிட்டார். மீதம் இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். மேலிருந்து பரந்தாமத்திலிருந்து பாபா சொல்றாரு, அனைவரும் எப்போது வந்து விடுவார்களோ அப்போது விநாசம் நடக்கும். பிறகு அனைவரையும் பாபா உடன் அழைத்து செல்லுவார். அனைவரும் செல்லத்தான் வேண்டும். இந்த அழுக்கான உலகம் விநாசம் ஆக வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பதித்த நிலையிலிருந்து பாவனமாகக்கூடிய தொழில் பாபாவினுடையதாகும். அதே தொழிலை நீங்களும் செய்ய வேண்டும். தந்தையின் நினையுங்கள், தூய்மையாகுங்கள் என்ற லட்சியத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், இந்த பிராமண வாழ்க்கை தேவதைகளை விட உயர்ந்த வாழ்க்கையாகும். இந்த போதையில் இருக்க வேண்டும். புத்தியின் யோகத்தை மற்ற அனைத்திலிருந்தும் துண்டித்து ஒரு நாயகனை நினைக்க வேண்டும். வரதானம், தியாகம் மற்றும் அன்பு என்ற சக்தியின் மூலம் சேவையில் வெற்றி பெறக்கூடிய அன்பானவர் சகயோகிகள் ஆகுங்கள். ஆரம்பத்தில் ஞானத்தின் சக்தி குறைவாக இருந்தது. ஆனால் தியாகம் மற்றும் அன்பின் ஆதாரத்தில் வெற்றி கிடைத்தது. புத்தியில் இரவும் பகலும் பாபா மற்றும் யஜ்யத்தை பற்றிய நினைவு இருந்தது. உள்ளத்திலிருந்து எப்பொழுதுமே பாபா மற்றும் யஜ்யம் என்ற எண்ணமே வந்தது. இந்த அன்பே அனைவரையும் சகயோகியாக மாற்றியது. இந்த சக்தியால் சென்டர்களும் உருவானது. சாக்கார அன்பினால்தான் மன்மனாபவ என்ற நிலை ஏற்பட்டது. சாக்கார அன்பின் மூலம்தான் உதவியாளராக மாற்றியது. இன்றும் தியாகமும் அன்பும் என்ற சக்தியால் கோட்டை அமைத்தால் வெற்றி அவசியம் கிடைக்கும். ஆரம்ப கட்டம் போலவே இப்பயும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தந்தை சொல்றாரு. ஸ்லோகன், தேவதையாக ஆக வேண்டுமென்றால் வீண் பேச்சுகளிலிருந்தும் மற்றும் தொல்லை தரும் வார்த்தைகளிலிருந்தும் விடுபடுங்கள். இன்றைய அவ்வக்த சமிக்கை. எந்த விஷயமாக இருந்தாலும், அது இயற்கையினுடையதாக இருந்தாலும் அல்லது மனிதர்களுடையதாக இருந்தாலும், எதுவும் உங்களை அசைக்க முடியாதபடி உறுதியாக இருங்கள். அவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்களா? எவ்வாறு சரீரம் சரியாக ஆசனத்தில் அமர முடியவில்லை என்றால் அலைச்சலில் ஆடிக்கொண்டே இருக்கும், அதுபோல மனமும் அசையாமல் இருக்க வேண்டும். சதா ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும். சிறிது கூட அலைச்சலில் வரக்கூடாது. ஒருவேளை சில நேரங்களில் அலைச்சல், சில நேரங்களில் ஆடாமல் இருந்தால் சிம்மாசனமும் சில நேரங்களில் கிடைக்கும், சில நேரங்களில் கிடைக்காது. நல்லது. ஓம் சாந்தி. எந்த ஜென்மம் என்ன தவம் நான் செய்தேனோ, எனக்கென்ற எல்லாமே நீயானதே. எந்த ஜென்மம் என்ன தவம் நான் செய்தேனோ, எனக்கென்ற எல்லாமே நீயானதே. நிறைவும் நீயே, நிறைவும் நீயே. பாபா நிறைவும் நீயே, நிறைவே நீயே. அன்போடு இறைவனை நினைத்திடவே மனமின்று மகிழ்வோடு மலரானதே. எந்த ஜென்மம் என்ன தவம் நான் செய்தேனோ, எனக்கென்ற எல்லாமே
நினைவும் நீயே, நிறைவும் நீயே. விண்ணில் மண்ணில் காணாத இன்பம் உன் தாலாட்டில் காண்கிறேன். பாராட்டிலில்லா சந்தோஷம் சீராட்டும் நினைவில் பார்க்கிறேன். விண்ணில் மண்ணில் காணாத இன்பம் உன் தாலாட்டில் காண்கிறேன். பாராட்டிலில்லா சந்தோஷம் சீராட்டும் நினைவில் பார்க்கிறேன். நினைவும் நீயே, நிறைவும் நீயே. எந்த ஜென்மம் என்ன தவம் நான் செய்தேனோ, எனக்கென்ற எல்லாமே நீயானதே. இதயம் ஏனோ மாறியது, இடைவேளை கேட்கின்றது. இனிமையிலும் இனிமை என்று சிவனோடு சேர்க்கின்றது. இனிமையிலும் என்று சிவனோடு சேர்க்கின்றது. நினை